ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். இன்றைய தேவனுடைய வார்த்தை, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் நாம் கேட்போம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியில் படுத்து கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மீகா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், இன்றைய தேவனுடைய வார்த்தையில் 3 அர்த்தங்கள் உள்ளன. சிநேகிதரை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன்னோடு மடியில் படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. சிநேகிதன் என்றால் யார் என்றால் நண்பர்களை விசுவாசிக்க வேண்டாம். அதாவது நண்பர்களை நம்ப வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். இரண்டாவதாக கர்த்தர் சொல்கிறார், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். மூன்றாவதாக, மடியில் படுத்து கொள்கிறவர்களுக்கு உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. அதாவது உங்கள் ரூம்லேயோ இல்லை உங்கள் அக்கம் பக்கத்திலேயோ இல்லை உங்கள் உறவினர்களோ இவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.